நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சாரதா, இத கொஞ்சம் பிடிமா, வந்துடுறேன். டேய், முன்னாடி வாடா. வாடா, சேர்ந்து நில்லு. அம்மா எங்க போயிட்டாங்க? அம்மா. சரி, பரவாயில்ல, டைம் ஆகுது, நீ ஆர்த்தி எடு. எங்க என்னங்க வரும்போது கடலை பருப்பு வாங்கிட்டு வாங்க. ஒரு 1/2 கிலோவா பார்த்து வாங்குங்க. மறந்துடாதீங்க. அப்புறம் நல்லெண்ணெய் கொஞ்சம் வேணும். மூளைக்கடையில நல்லா இருக்கும்னு விஜயம்மா சொன்னாங்க, அது வாங்கிடுங்க. ஒரு 1/2 பாட்டில் இருந்தா போதும். பார்த்து போ. எனக்கு காய்கறி இல்ல, முட்டைக்கோஸ் வாங்கணும். ஒரு 1/2 கிலோ பார்த்து வாங்குங்க. அப்புறம் முருங்கைக்காய் சொன்னேன்னா ஒரு 5 பார்த்து வாங்குங்க. நல்லா முறுக்கி பாருங்க, இல்லைன்னா முத்துனதா கொடுக்க போறாங்க. கிருஷ்ணாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ, 100 கிராம் கடுகு மறந்துடாதீங்க. ஏங்க நெய் மறக்காம நல்ல சுத்தமான நெய்யா பார்த்து வாங்க, சரிங்களா? அப்புறம் அது ஒண்ணு இல்ல அவ்வளவுதான். எங்க மஞ்சத்தூள் மறந்துடாதீங்க. என்ன நீ என்னங்க பிரபா இந்த வீட்டுக்கு வந்தாலும் வந்தா அவளுக்கு விருந்து கொடுக்கற சாக்கல இப்படி ரக்க கட்டிட்டு பறக்குறியே. எங்க பிரபாவுக்கு காலிஃபிளவர் பிடிக்குமா? அதையும் வாங்கிட்டு வாங்க, பஜ்ஜி போட்டு கொடுக்குறேன். நின்னு நிதானமா யோசிச்சு இன்னும் என்னெல்லாம் வாங்கணும்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன். என்னங்க இது? என்ன புருஷன் மண்டாட்டி 2 பேரும் வாசல்ல நின்னு சண்டை போடுறீங்க? அம்மா, மார்க்கெட்டு கிளம்பி 3/4 மணி நேரம் ஆச்சு. யோசிச்சு சொல்றா சொல்லிக்கிட்டே இருக்காமா. ஐயோ, ஒண்ணு இல்லைங்க. வாட்டி பிரபா வீட்டுக்கு வராங்க, கொஞ்சம் ருசியா சமைச்சு போட வேண்டாமா? அதுக்கு அவங்க சொல்றது நியாயம் தானே. என்ன கிளம்பலாமா? கிளம்பலாம். உங்க லொள்ளு தாங்க முடியலப்பா. லொல்லா? இது எனக்கு புதுசா பாஷை. தமிழ் சினிமா கத்து கொடுத்தது. அப்பா நானும் வரேன்ப்பா. மார்க்கெட்டுக்கு நீ எதுக்குமா பேசாம இங்கேயே இரு. கூட்டிட்டு போங்க, போ. சரி வா. ஏங்க பிரபாவுக்கு ஆர்த்தி எடுக்கும்போது நீங்க எங்க போயிட்டீங்க? ஒன்னும் இல்ல, பால் அடுப்புல வச்சிருந்தேன், அது பொங்கிடுமேன்னு போயிட்டேன். சரி. காவேரி, மெட்ராஸ் உனக்கு பிடிச்சிருக்காமா? நீ கூட்டத்தை பார்த்தா உனக்கு பிடிக்கிற போல இருக்கு. கொஞ்சம் பிடிச்சிருக்கு, கொஞ்சம் பிடிக்கல. ஆனா நம்ம ஸ்ரீரங்கத்துல எல்லாமே பிடிச்சிருக்கு. கொஞ்ச நாள் அப்படித்தான் இருக்கும், போக இந்த ஊர் உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்பா என்னை எப்போ ஸ்கூல்ல சேர்த்து விட போற? பெரிய ஸ்கூல்ல உன்னை சேர்த்து விட நீ நல்லா படிக்கணும். நான் நல்லா படிச்சு டீச்சர் ஆகி குறும்பு பண்ற பசங்களை எல்லாம் கொண்ட பெரும்பாலேயே கொட்டுவேன். அப்பா, நான் ஸ்கூலுக்கு போனா கிருஷ்ணா என்னை கொண்டு வந்து விடுவேனாப்பா. ஏமா? எனக்கு பிடிக்கல. அவர் ஏன்பா பிரபாண்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? பிரபாண்டிய பிடிச்சது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. போப்பா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அவங்க சிரிக்க கூட மாட்டேங்கிறாங்க, எப்பவுமே உம்முன்னு இருக்காங்க. எல்லா நேரத்துலயும் சிரிச்சுட்டே இருக்க முடியுமாமா? சில நேரத்துல அப்படித்தான் இருப்பாங்க. மற்றபடி பிரபாண்டி ரொம்ப நல்லவங்க. வா. என்னங்க சமையல் ரெடி ஆயிடுச்சு, போய் கூப்பிடுங்களேன். நான் எப்படிமா கூப்பிடுறது? காவேரி அனுப்பட்டுமா? காவேரி, அப்பா கூப்பிடுறாரு. என்னப்பா? கிருஷ்ணாவையும் பிரபா ஆண்டியும் சாப்பிட வாங்கன்னு கூப்பிடு. போப்பா, எனக்கு அந்த ஆண்டியை பிடிக்கல. அப்பா சொல்லல, போ.
கட்டிட்டு உள்ள வரணும்னு தெரியாது? மேனஸ்னா என்ன தெரியாது உனக்கு? ஏன் உங்க சித்தி அதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்கலையா? என்ன? உங்களையும் கிருஷ்ணாவையும் சாப்பிட கூப்பிட்டாங்க. அதென்ன கிருஷ்ணா? பேர் சொல்லி கூப்பிடுற? உன் தம்பியா? நான் அப்ப இருந்தே கூப்பிடுறேன். இனிமே அப்படிலாம் கூப்பிடாத, புரிஞ்சுதா? ம். நம்ம வீட்டுக்கு யாராவது சாப்பிட வரப்பதான் இந்த பிரச்சனை. 2 டேபிள் விட்டு போட வேண்டியது. பேசாம அடுத்த மாசம் ஒரு டைனிங் டேபிள் வாங்க வேண்டியதான். சரதா, அது எப்படி? என்னமா சொன்னியே? என்ன? உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க. ஏன் உன் அப்பாவும் சித்தியும் வந்து கூப்பிட மாட்டாங்களா? போய் அவங்கள வர சொல்லு. பிரபாவதி, சாப்பிடவாமா? ம், கிருஷ்ணா எங்க? அவருக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. சரி, நீ வாமா. வரேன், போங்க. உங்க வீட்ல இதான் டைனிங் டேபிளா? 2 டேபிள ஒண்ணா போட்ட மாதிரி இருக்கு. நீ என்னைக்காவது டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டிருக்கியா? இது எதுக்கு டிராயர்? ஏதாவது பிடிக்கலன்னா இதுக்குள்ள போட்டு மூடிடலாமா? எங்க வீட்டு டைனிங் டேபிள்ல ஒரு கல்யாண பந்தியே உட்கார்ந்து சாப்பிடலாம். உங்க வீடு என்ன கல்யாண சத்திரமா? காவேரி, உனக்காக பார்த்து பார்த்து சமைச்சேன். நீ நல்லா சாப்பிடணும். நீங்க தான் இந்த வீட்டு சமையல்காரியா? எங்க பாட்டி கரண்டிய தொட்டதில்லை, எங்க அம்மா கரண்டியையே பார்த்ததில்லை. எனக்கு சமையல் கட்டு எங்க இருக்குன்னே தெரியாது. ரொம்ப செல்லமா வளர்த்த புள்ள போல இருக்க. என்னம்மா? பாப்பா வா. அடடே, சமபந்தி போஜனம் நடக்குது போல இருக்கு. நடக்கட்டும் நடக்கட்டும், நாட்டுக்கு நல்லது தானே. வேலு, நீங்க சொன்ன எல்லா ஐட்டம் வாங்கிட்டு வந்துட்ட பாப்பா. பாப்பாவுக்கு மத்தியானத்துல சில ஐட்டங்கள்லாம் சாப்பிட்டே தீரணும். உங்களால முடியாதுன்னா என்ன, செலவு பண்ண முடியாது. அதான் நானே போய் ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்துட்டேன். அருமையான வஞ்சர மீன். காலையில இருந்து அவளுக்கு உடம்பு சரியில்லை. சாப்பிடு பாப்பா. நான் நான்வெஜ் சாப்பிடுறதுல உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே? இதுல என்னமா இருக்கு? உன் இலையில நீ சாப்பிட போற, அவர் இலையில அவர் சாப்பிட போறாரு. நீ தாராளமா சாப்பிடு. பாப்பா, நீங்க சாப்பிடுறதுன்னு கொஞ்சம் கூட பிடிக்கல பாப்பா. எல்லாம் உன் தலையெழுத்து. நடுத்தெரு நாராயணான்னு சாப்பிட்டுட்டு இருக்க. சாப்பிடு சாப்பிடு. எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ? எக்ஸ்கியூஸ் மீ மேடம். உள்ளவா. இளைய கிளி போன்றவளே இன்னுமா தூங்குகிறாய்? ஆண்டாள் பாசுரத்தின் அற்புதமான பாடல் இது. மேடம், யார் நீங்க? உங்களை யார் உள்ள விட்டது? ரொம்ப அர்ஜென்ட். நான் சூர்யா. சரி, உங்க கிளாஸ்ல படிக்கிற இந்த விஜயோட அம்மாவுக்கு. அம்மாவுக்கு என்னாச்சு? அம்மாக்கு பாத்ரூம்ல தவறி கால் வழுக்கி விழுந்து. என்னது? என்னாச்சு சொல்லுங்க. நான் வெளியே வெயிட் பண்றேன், உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. கூட்டு போங்க. மேடம், ஃபர்ஸ்ட் நீ கிளம்புமா. பதறாம போ, உங்க அம்மா பொண்ணா இருக்காது.
அடுத்து சில்லென்று அழையும் மீன் நங்கை மீர் போதருகின்றேன். எங்க அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? வெயிட் சொல்றேன், கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரு சின்ன சந்தேகம். 100 ரூபா பெரிய அமௌண்ட் தானே? இந்தியால 100 வாங்குறது எவ்வளவு பெரிய அமௌண்ட்? அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஏழைக்கு 100 வாங்குறது ஒரு வார சாப்பாடு செலவு. 100 வாங்குறது பெரிய அமௌண்ட் தானே? இது பாருங்க, என் நிலைமை புரியாம பேசுறீங்க. எங்க அம்மா இப்ப எப்படி இருக்காங்க அதை சொல்லுங்க முதல்ல. சொல்றேன். சரி, முதல்ல இந்த 100 ரூபா மேட்டரை முடிச்சு. லுக் ஹியர், எங்க அம்மா இப்ப எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அட நீங்க வேறங்க சும்மா சும்மா அம்மா அம்மானுகிட்டு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்கிட்ட 100 ரூபா பெட்டு கட்டினான். எதுக்கு தெரியுமா? காலேஜ்ல கிளாஸ் நடக்கும்போது உங்களை வெளியே கூட்டு வர முடியுமான்னு கேட்டான். நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். முறைக்காதீங்க, ஒரு வழியா என்ன ஜெயிக்க வச்சிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. டேய் 100 ரூபாடா டேய். சரி சரி. என்ன நினைச்சிருக்கீங்க உங்க மனசுல? There's a limit to everything. நீங்க பாட்டு சும்மா கிளாஸ் வந்து கூப்பிட்டீங்க, நான் வரணுமா? This is just கூல் டவுன். 100 ரூபாங்க விட்டுற முடியுமா? வேணா சொல்லுங்க, சாக்லேட்டோ ஐஸ்கிரீமோ வாங்கி தரேன். வேண்டானா போங்க. நீ இப்படி அமைதியா இருக்கிறதே அவன் அட்வான்டேஜா எடுத்துட்டு திரும்ப திரும்ப உன்கிட்ட வாலாட்டிட்டே இருக்கான். என்ன தைரியம் இருந்தா ஒரு லேடிஸ் காலேஜ்க்குள்ள நுழைஞ்சு இப்படி கலாட்டா பண்ணுவான். அவனை சும்மா விட கூடாதுடி. வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம். எதுக்குடி உன் வீட்டு எதிரில இருக்கான்னு பயப்படுறியா? அதெல்லாம் இல்லடி, அம்மாவுக்கு கொஞ்சம் லவ், அதான் தடுமாறுறா. சும்மா இரு. ஏய், இதெல்லாம் ஏன்டி இவகிட்ட கேட்டுட்டு? நாம எடுக்க போற ஸ்டெப்ல நம்ம யாருன்னு குட் காட்டணும். மார்னிங் மேடம். விஜி, இப்ப உங்க அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சரி. ஐயோ, அவமானமா இருக்குடி. இப்ப நாம எடுக்க போற ஆக்ஷன் அவனுக்கு சரியான பாடமா இருக்கணும். ஏய், பிரின்சிபல்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? யாரு? அந்த அந்த கிழத்துக்கிட்டியா? காலேஜுக்கு வர்றவங்க எல்லாம் தப்பு பண்றதுக்கே வராங்கன்னு நினைச்சிட்டு இருக்காது. இவ கதையை போய் அதுகிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, இவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடும். ஏய், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்னோட ஃப்ரெண்டோட அப்பா வந்து இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? பாத்துடி, எங்கயா வம்புல போய் முடிய போகுது. லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? நீ கமன்று. உஷா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அந்த ஆளை பார்த்தா பரிதாபமா இருக்குடி. இங்க பாருடி, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பரிதாபப்படக்கூடாது. நாம எடுக்க போற ஸ்டெப்ல அவன் இந்த காலேஜ் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான் பாரு. வாங்கடி. கிருஷ்ணா இப்படி அளவுக்கு அதிகமா குடிக்கிறாரே, அவர் உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? எனக்கு ஒன்றும் புரியல. சொன்னா கேட்க நிலைமையிலையும் அவன் இல்லை. அப்படியே விட்டுட்டா எப்படி? சுதந்திரமா சிறகடிச்சு பறந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ சிறகுடிஞ்ச பறவையா ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறான். இப்படியெல்லாம் கஷ்டப்படணும்னு பகவான் ரங்கநாதர் அவன் தலை எழுதிட்டாரு போல் இருக்கு. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? ஏதாவது பண்ணணும், உடனே பண்ணணும். நாம் என்ன செய்ய முடியும்? எதையும் செய்ய விடாம பிரபா தான் அந்தி மாதிரி குறுக்க நிற்கிறாளே. பிரபா ஏன் அப்படி பண்றான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்பா அம்மாவும் கைவிட்டுட்டாங்க, புருஷனும் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்கிற பயத்துல தான் கிருஷ்ணாவை நம்மளோட சேர விடாம பண்றா. பிரபாவும் உங்க அப்பாவும் சேர்ந்துட்டா எல்லாம் சரியா போயிடும். கிருஷ்ணாவும் பிரபாவும் சந்தோஷமா இருப்பாங்க. பிரபாவோட அப்பா அவன் மேல ரொம்ப கோபமா இருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஏங்க, பொண்ணு அப்பா மேல கோபப்படுறதும் அப்பா பொண்ணு மேல கோபப்படுறதும் சகஜம் தானே. என்ன இருந்தாலும் தோல்ல போட்டு வளர்த்தவர் இல்லையா? வெளியில கோபமா இருந்தாலும் மனசுக்குள்ள ஏங்கிட்டு இருப்பாரு. நீங்க அவர்கிட்ட போய் பேசி பாருங்க, எல்லாம் சரியா போயிடும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. சின்ன வயசுல இருந்து நானும் கிருஷ்ணாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க. பிரபாவோட அவன் சந்தோஷமா இருப்பான்னா அதுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். நான் போயிட்டு வரேன் சார் தான். எங்க பார்த்து கோவப்படாம கிருஷ்ணாவை மனசுல வச்சு பேசுங்க. சரி அப்பா. பட்டுமா இந்தப்பா. என்ன கிருஷ்ணா கொஞ்சம் கூப்பிடு. என்ன மேட்ரு? அதெல்லாம் கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவனை கூப்பிடு. கூட்டிட்டு வர நிலைமையிலயா இருக்காரு? தூக்கிட்டு வர நிலைமையில இருக்காரு. ஏன் அவனுக்கு உடம்பு சரியில்லையா? இப்பெல்லாம் நல்லதா இருக்காரு. கூடிய சீக்கிரத்தை ஹாஸ்பிட்டல் சேர்க்க வேண்டியதா வரும்.
ஃபுல்லா மப்புல படுத்திருக்காரு. ஏன்பா நீ எல்லாம் கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? ஏங்க நான் சொன்னா கேட்டுவாரா? நான் உட்காந்து 2 பெக்கடின்னு நானும் ஊத்திக்க வேண்டியதுதான். கூட உட்காந்து குடிச்சு தானே அவனை இப்படி படுக்க வச்சிருக்க. நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா? ஆமா, பெரிய முனிவர் சாபம் கொடுக்குறாரு. அட போங்க சார், நான் என்ன செய்யறது? வாங்கினுவான்னு சொல்லுவாரு, பாட்டில் வாங்கின்னு வந்துடுவேன். திறந்து குடின்னு சொல்லுவாரு, பாட்டில் திறந்து கொடுத்துருவேன். ஊத்தி குடின்னு சொல்லுவாரு, ஊத்தி கொடுத்துருவேன். ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கொடுத்தானே அவர் இப்படி கொண்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஆண்டவனுக்கே பொறுக்காதுடா. என்னங்க இது? வீட்டுக்குள்ள பிரச்சனை பண்ணிக்கிட்டு நீங்க முதல்ல போங்க. கிருஷ்ணா பாவம், நீங்க முதல்ல கிளம்புங்க. பச்சை குழந்தை மாதிரி அநியாயமா அவனு. பாவிங்க. நீங்க கொண்டு தப்பா நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் பழகி போச்சு தாயி. உன் வீட்டுக்கார வந்தா சொல்லி வையே, ஏவலாளியும் தூதவனையும் திட்டக்கூடாது. நான் கழுத மாதிரி, நீ அழுக்கு மூட்டை வச்சாலும் சுமப்பேன், அவர் அழுக்கு மூட்டை வச்சாலும் சுமப்பேன். இப்போ பேசி போறாரு உன் வீட்டுக்காரன், அவர் அழுக்கு மூட்டை வச்சாலும் சுமப்பேன். எங்கெல்லாம் தீனி போட்டு வளர்க்கணுமே தவிர தடி கொண்டு அடிக்கூடாதுமா. பாவப்பட்ட ஜீவன், சொல்லி வையே. பட்டுமா? வாட்ச்மேன் சார் இந்தாங்க. குடிங்க. எனக்கா? குடிங்க குடிங்க, முதல்ல குடிங்க. எதுக்கு தம்பி? ஆமா, டீ பிரேக் எத்தனை மணிக்கு? எதுக்கு கேக்குற? தெரியும்னா தெரியும்னு சொல்லுங்க, தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுங்க. முதல்ல குடிங்க. ஹலோ, என்ன? செகண்ட் இயர் பிஎஸ்சி விஜய் வந்திருக்காங்களாங்க? தெரியாது. விஜய் தெரியாதா? எங்களுக்கு தெரியாது. விஜய் தெரியாம காலேஜுக்கு படிக்க வந்துட்டேன். இவன் என்னடி பேச்சு? சரியான சொல்லு, வாடி போலாம். ஹலோ, யாரு சொல்லு பாட்டின்ற? நீ எல்லாம் ஒரு அழகு, உன்னை பார்த்து சொல்லு விட வந்துட்டாங்க. விஜய் தான் இந்த காலேஜ்ல அழகு, தெரிஞ்சுக்க. கிளம்பு. சரியான லூசு. தம்பி, நீங்க யாரு, என்ன, எதுக்காக இளநீ வாங்கி தரீங்க? இத பாருங்க, கல்லா இருந்தாலும் லேடிஸ் காலேஜ் வாசல்ல கல்லா இருக்கணும், புல்லா இருந்தாலும் லேடிஸ் காலேஜ் வாசல்ல புல்லா இருக்கணும். அப்படியா? நீங்க யாரு? வாட்ச்மேன். வாட்ச்மேன், அதுவும் லேடிஸ் காலேஜ் வாட்ச்மேன். அதுக்காக தான் இதெல்லாம். சாப்பிடுங்க, உட்காந்து சாப்பிடுங்க. நல்ல தம்பி. ஹலோ மிஸ்டர், உனக்கு என்ன வேணும்? ஏன், என்ன விஷயம்? நீங்க யாரு? லேடிஸ் காலேஜ் முன்னாடி உனக்கு என்னடா வேலை? ஆமா, உங்களுக்கு என்ன வேலை? என்ன திமிரா? இத பாருங்க, லேடிஸ் காலேஜுக்கு முன்னாடி எதுக்கு வருவாங்க? ஓ அப்படியா? முதல்ல இவனை ஜீப்ல ஏத்தியா? சொல்றது கேளுங்க சார். நீங்க நடக்கிற மாதிரி இல்ல சார். சொன்னா கேளுங்க சார். நீங்க தப்பா நினைச்சீங்க. சொன்னா கேளுங்க. இங்க வாங்க. சார், விஜிமா, இத வந்துட்டேன். வா சாரதா, இப்படி உட்காரு. உட்காருமா. வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? வீடு பிடிச்சிருக்கு. அதை விட வீட்டுல இருக்கிறவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தாங்க. என்னம்மா இது? கொஞ்சம் ஸ்வீட் செஞ்சு எடுத்துங்க. பரவாயில்ல, எடுத்துக்கங்க. இருமா, காஃபி கொண்டு வரேன். ஐயோ வேண்டாங்க, இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். சித்தி, காலையில குடிச்சத சொல்றீங்களா? குழந்தை போய் சொல்லாது. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டாம், இதை எடுத்துட்டு வரேன். வேண்டாங்க, காவேரிய ஸ்கூல்ல சேர்க்கணும். ஏதாவது நல்ல ஸ்கூல் இருந்தா உங்களுக்கு தெரியுமா? பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு, நல்ல எஜுகேஷன். அந்த ஹெட்மாஸ்டர் எனக்கு நல்லா தெரிஞ்சவரு. அவளை அங்கேயே சேர்த்துடலாம். சரிங்க. ஏமா, போன எக்ஸாம்ல என்ன ரேங்க் வாங்கின? செகண்ட் ரேங்க். அப்படியா? இனிமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வாங்கணும்.
என்னங்க இது? காலையில வச்ச டிஃபன் எல்லாம் அப்படியே இருக்கு. இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? எல்லாம் எனக்கு தெரியும். வேணா எடுத்துட்டு போ. கொஞ்சம் சாப்பிடுங்க. போன்னு சொன்னா போ, தொந்தரவு பண்ணாதே. வாப்பா ராமு, உள்ள வா. நல்லா இருக்கியா? பிரபா எப்படி இருக்கா? பொம்பளை பிள்ளைன்னு கூட பார்க்காம செல்லம் கொடுத்து வளர்த்தோம். பெத்தவங்களும் வேண்டாம், சொத்து சுகமும் வேண்டான்னு எங்களை எல்லாம் உதறிட்டு போயிட்டா. ஆமா, இப்போ உங்க வீட்டுல தான் இருக்காளாமே, எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? நீயாவது அவளுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? நடந்தது ஏதோ நடந்து போச்சுமா. ஐயா கிட்ட பேசி சமாதானம் பண்ணி சேர்த்து வைக்கலான்னு தான் வந்தேன். அவர் பாவம்ப்பா, உள்ளுக்குள்ளேயே குமரிட்டு இருக்காரு. நீயாவது ஆறுதலா 2 வார்த்தை சொல்லிட்டு போப்பா. என்னங்க, ராமு வந்திருக்காரு. என்னவா? உங்களை பார்க்கணுமா? நான் பார்க்க தயாரா இல்ல. வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு. என்னங்க, வீட்டுக்கு வந்த பிள்ளைய இப்ப என்ன பண்ண சொல்ற? மெதுவா மெதுவா பேசுங்க. அந்த பிள்ளை பக்கத்திலே நிக்குது. ஐயா, கோபப்படாம கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. யார் மேல யார் கோவப்படுறது? அதெல்லாம் ஒண்ணு இல்லை. எனக்கு என் பொண்ணை பத்தி நல்லா தெரியும்பா. இப்போ அவளுக்கு இந்த வீடு பிடிக்கலன்னு வச்சுக்க, தங்கையால தீ வச்சிருவா. ஆமாப்பா. ஆனா இந்த வீடு பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடே தீப்பத்தி எரிஞ்சாலும் அதுல இருந்து ஒரு கொள்ளி கட்டி எடுத்து தலையை சொரிஞ்சுக்குவா. ஆமா. சினிமா பிடிக்கலன்னு யாராவது தரைய கிழிப்பாங்களா? இவ செய்வாப்பா. அவ்வளவு வாங்காரம். இப்போ குதிரை அவ சொல்படி கேட்கலன்னு வச்சுக்க, சவுக்கார விளாரி விளாரி துடிக்கிற பார்த்து இவ ரசிப்பா. அத்தனை முரட்டு சுபாவம். இப்போ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறோம், அங்க ஏதாவது கண்ணாடி கிடந்துன்னு வச்சுக்க, நமக்கு வேண்டாதவன் வந்தா கூட எங்க பாவம் பட்டுக்க போறான்னு எடுத்து தூக்கி எறிவோம்ல. இவன் என்ன பண்ணுவா தெரியுமா? ஒளிஞ்சிருந்து வேவு பாப்பா. அவன் வரானா, கண்ணாடியை காலில் குத்திக்கிட்டு ரத்தம் சொட்டு துடிக்கிறானா பார்த்து நம்ம கை தட்டுவோமா? இப்படி எல்லாம் பண்ணுவோப்பா. நான் என் பொண்ணு மேல நிறைய அன்பையும் பாசத்தையும் கொட்டி வளர்த்தேன். ஆனா அவளானா அகங்காரத்தோட தப்பா வளர்ந்துட்டான். ஆச்சு, எனக்கு எல்லாத்திலையும் மனசு விட்டு போச்சு. என்னைக்கு அவன் ஆங்காரத்தையும் ஆணவத்தையும் விட்டுட்டு அந்த கிருஷ்ணையும் தள்ளி வச்சுட்டு என் வீட்டுக்கு என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன்? நடக்கக்கூடிய காரியமா இது? பத்மா, இத்தனை பட்டு நமக்கு புத்தி வரல பத்தியா? நம்ம வரும்போது எண்ணத்தை கொண்டு வந்தோம், போகும்போது எண்ணத்தை கொண்டு போறோம். அதனால என்னோட ஆஸ்தி அத்தனையும் ஏதாவது அநாத ஆசிரமத்து மேல எழுதி வச்சலாம் நான் தீர்மானம் பண்ணிருக்கேன். இருக்கட்டுமேமா, அவன் நம்ம பேச்ச கேட்டுட்டா போனாங்க, படட்டும். ராமு, பிரபா முதல்ல உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னான். நான் கூட சந்தோஷப்பட்டேன். ஏன்னா உன்னை பத்தி எனக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. ஆனா கடைசியில அந்த கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இல்ல அவன் மேல ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ண நினைச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. என்ன காரணத்துக்காகவோ அவன்கிட்ட தாலியை வாங்கிக்கிட்ட, அவ்வளவுதான். போய் அவன் அந்த அனாதை பையன் அவனை போய் கிருஷ்ணா வேற நான் வேற இல்லைங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குப்பா. ஆனா யதார்த்த வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது. இவ்வளவு பாரு, என்னைக்கு தொப்புள் கூட இருக்கிறாங்களோ அன்னைக்கே உறவாத்து போகணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு என் மனைவி ரொம்ப நல்ல உதாரணம். பிரபா அந்த மாதிரி பொண்ணு இல்லைங்க. ப்ளீஸ் ராமு, மறுபடியும் அவளை பத்தி பேசாத. இந்த பாரு, உனக்கும் வியாபார ரீதியா எப்ப என்ன உதவினாலும் என்கிட்ட கேளு, நானும் தாராளமா செய்யறேன். நீ வீட்டுக்கு வரலாம், போலாம். ஆனா மறுபடியும் பிரபா பேச்சு எடுக்க வேண்டாம்.
ஆண்டி ஸ்கூல்ல மிஸ் அடிப்பாங்களா? நீ தான் நல்ல பொண்ணாச்சே, உன்னை யார் அடிப்பாங்க? இல்ல, ஸ்ரீரங்கத்துல என் ஃப்ரெண்டு லக்ஷ்மின்னு அவ குறும்பு பண்ணிக்கிட்டே இருப்பாளா, அவளை மிஸ் போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பயப்படாத, உன்னை யாரும் இங்க அடிக்க மாட்டாங்க, சரியா? சாரதா, ராமு கிருஷ்ணாவுக்கு எப்படி ஃப்ரெண்டா? சின்ன வயசுல இருந்து நல்ல பழக்கம், ஊர்ல ஒன்னாதான் இருப்பாங்க. எப்பவும் குடிச்சிட்டே இருக்காரு, நல்லவர் மாதிரி தெரியலையே. ஐயோ, கிருஷ்ணா ரொம்ப நல்லவர், இவருக்காக உயிரே விட்டுடுவாரு. ஏதோ கெட்ட சவகாசம், சரியா போயிடும். ஆமா, பிரபா எப்படி கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, லவ் மேரேஜா அரேஞ்ச்டு மேரேஜான்னு கேட்டேன். பிரபாவா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு தான். என்னமோம்மா, உன்னையும் ராமையும் பார்த்தா சந்தோஷமா இருக்கு. அவங்கள பார்த்தா மனசுக்கு பாரமாவும் வருத்தமாவும் இருக்கு. சுந்தரி குட்டி, சுந்தரி, என்னங்க சீக்கிரம் வா. என்னைய அப்படி மலையில வந்திருக்க? ஆசை மழை மாதிரி கொட்டுது. இந்த அப்படி புடவை புதுசு, ஏது கொடுக்கறதையும் கூரைய பிச்சுக்கிட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. உனக்கு ஜன்னலை பிச்சுக்கிட்டு கொடுக்குது, கட்டிக்கோ. எதா இருந்தாலும் உள்ள வந்து பேசு. வரேன் வரேன். சுந்தரி, எல்லாம் நம்ம பிளான் பிரகாரம் தான் நடக்குது. அந்த கிருஷ்ணா பையன் இருக்கானே, போட்டு ஆப்புன்னு அலையாம நாட்டு சரக்கு தேடி நாயா அலையணும். எங்க போயிட போறேன், நான் பாத்துக்கிறேன். சொல்லிக்கிட்டே இருக்காத, போய் செஞ்சிட்டு வந்து அப்புறம் சொல்லு. நான் செஞ்சிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லதான் போறேன், நீ கேட்கதான் போற. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ராமு குடும்பத்தோட நம்ம பாப்பாவை சேரவே விடக்கூடாது. அந்த சாரதா பொம்பளை இருக்காளே, ஏதாவது செஞ்சு நம்ம பாப்பா மனச மாத்திட்டா நீ கை வண்டி தான் இழுக்கணும். கண்கொத்தி பாம்பு மாதிரி அவங்கள நீ கவனிச்சுக்கிட்டே இரு. அவளை லேசில நான் விட்டுருவேனா? ராயபுரத்துல புடிச்ச மீன் காசிமேட்ல கருவாடான கதை தான். இதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு என்ன தெரியும், எல்லாரும் சொல்றாங்க, நானும் சொல்றேன். இதோ பார், நம்மள பொறுத்த வரைக்கும் பாப்பா ஒரு தங்க மீன், அத்தை நழுவ விட்டுறாங்க. ஆமா, காலை என்ன மீன் மார்க்கெட் போயிட்டு வந்தியா? வந்ததுல இருந்து ஒரே மீனா உதாரணத்துக்கு சொல்ற? ஓயா, உனக்கு எப்ப பார்த்தாலும் கிண்டல் தான். சுந்தரி, அறிவே அறிவுதான். நான் பெரியப்பா வீட்டுக்கு வந்த முதல் நாளே என்ன பார்த்து கண்ணடிச்சியே, அப்ப வெடிச்சதுதான். என்னது? என் மனசுதான். ஆனா அன்னைக்கு எனக்கு தெரியும் உனக்கு அண்டர் கிரவுண்ட் பிரெயின்னு. உனக்கு விஷயம் தெரியுமா? அந்த ரோட் சைட் ரோமியோவை போலீஸ் அள்ளிட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி தினமும் 40-50 பேரை தூக்கிட்டு போனா ஈவ்டீசிங் தொல்லையாவது ஒழியும். ஹாய் ஹாய். நீ சொல்ற மாதிரி நடந்தா அப்புறம் மெட்ராஸ்ல பசங்களே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் தான் இருப்பாங்க. குளத்துல மீன் இருக்கிறது தூண்டில் காரணத்துக்காகத்தான். சரி, அதுக்கு என்ன இப்ப? ஆமா, பாக்குறதுக்கு பசங்க இல்லனா நம்ம பார்த்து ட்ரெஸ் பண்றத வேஸ்ட், பவுடர் பூசுறத வேஸ்ட்டி. விஜி, நீயே ஒரு மாதிரி இருக்க, எதுவும் பேசாம வர? நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது. எது தப்பு? அந்த மெக்கானிக் பையன் உன்னையே சுத்தி வந்ததும் இல்லாம கிளாஸ் ரூம் வர்ற அளவுக்கு அவனுக்கு தைரியம் வந்திருக்குன்னா அதுக்கு தண்டனை வேண்டாமா? நீ தானே நீ கோவப்பட்ட. அதை நம்மளே டேக்கிள் பண்ணிருக்கலாம்ல, எதுக்கு போலீஸ் வரைக்கும் போகணும்? எஸ் சார். சார் டீ. சிவா, என்ன பண்றீங்க? எங்க அண்ணனை போலீஸ் பிடிச்சிட்டாங்கக்கா. எங்களுக்கு டீ வாங்கி கொடுத்துட்டா விடுவாங்கன்னு எங்களுக்கு நான் டீ வாங்கி கொடுக்குறேங்க்கா. எங்க அண்ணா என்ன தப்பு செஞ்சாங்களே தெரியலக்கா. செயின் எடுத்தாரா, சாராயம் காய்ச்சினாரா, கஜாத்தா திருநாரா, பொண்ணுங்க பின்னாடி சுத்தினாங்களாம். எனக்கு மாத்திரம் எங்க அண்ணனை யார் மாட்டி விட்டாங்க தெரியட்டும், அப்புறம் அவங்களுக்கு இருக்கா. சரி, நீ சாப்பிட்டியா? அண்ணன் உள்ள சோறு தண்ணி இல்லாம இருக்கிறாரு, நான் எப்படிக்கா சாப்பிட முடியும்? உள்ள என்ன நடக்குன்னே தெரியலக்கா. அண்ணனை பார்க்கலான்னு உள்ள போனா போலீஸ்காரங்க அடிச்சு துரத்திடுறாங்கக்கா. லாக்கப்ல அடிச்சு கொலைன்னு பேப்பர்ல போடுவாங்களேக்கா, அந்த மாதிரி எங்க அண்ணனை எதோ செஞ்சிருவாங்களாக்கா. சிச்சி,
அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நிஜமா? எஸ் சார். நிஜமா நடக்காது. கண்டிப்பா? கண்டிப்பா. அப்ப நான் வரேன்க்கா. சார் கிளாஸ் கொடுங்க சார். என்ன ஒரு மாதிரி இருக்க? நம்ம வேணா ஸ்டேஷனுக்கு போய் விளையாட்டுத்தனமா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம், அவனை விட்டுருங்கன்னு சொல்லலாமா? ஆமாண்டி, அவர் என் மாமா பையன், தெரியாம விளையாட்டுக்கு பண்ணிட்டோன்னு சொன்னா அவனை விட்டுடுவாங்களா? தண்ணியில கடந்த தேலுக்கு இறக்கம் காட்டின முனிவரோட கதை உனக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஆயிடும். என்ன சென்டிமெண்டா? இவன் நல்லா 4 போடு போட்டு 6 மாசம் லாக்அப்ல வச்சாதாண்டி புத்தி வரும். அவன் பண்ணதெல்லாம் பெரிய ஹீரோ மாதிரி பண்ணா அனுபவிக்கட்டும். வாடி. என்ன சின்ன பொண்ணு நினைப்பா? இல்லம்மா, நான் இங்க பார்த்து பேசு. இது என்ன வீடா இல்ல ஓடி பிடிச்சி விளையாடுற மைதானமா? என்னம்மா நான் பேசல. போய் படி. போ. போறேன். ச்சே. என்னடி சிரிப்பு? ஒன்னும் இல்ல. இல்ல, இங்க என்னமோ நடக்குது. அது நான் அம்மா கிட்ட சொல்லட்டுமா? அம்மா, கீதா சும்மா வம்பளக்குற, அவளை படிக்க சொல்லு. பள்ளிக்கூடத்துல தான் தொண்டை தண்ணி வத்த கத்துறேன். இங்கேயுமா வந்துனா 2 பேரும் பிச்சிருவேன். பிச்சி ஒழுங்கா படிங்க. தேவியா, ஒழுங்கா படிச்சு தொலை. ஏய், எது கத்தி கத்தி படிக்கிற? நீ படிக்கிறதுனா ஊரு உலகத்துக்கெல்லாம் தெரியணுமா? கத்துறது நானா நீயா? நீ தான் கத்தி என்ன டிஸ்டர்ப் பண்ற. நான் ஒழுங்கா படிக்க வேண்டாமா என்ன? நீ ஒழுங்கா படிக்கிறேன். புத்தகத்தை முதல்ல நேரா வச்சு படி. என்னடி பண்ற? ஜன்னல் கிட்ட என்ன பண்ற? அது காத்து வேர்வையா இருந்தது, அதனால. என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லையே. என்ன இப்போ? நானே சாத்திடுறேன். இங்க வா. உட்காரு. எதுக்கு? நான் மார்க் போட்டிருக்கேன், எல்லாத்துக்கும் டோட்டல் போடு. எனக்கு படிக்கணும், நான் இதெல்லாம் பண்ண முடியாது. டோட்டல் போடு. இந்தா, இது எல்லாத்துக்கும் நான் மார்க் போட்டிருக்கேன், டோட்டல் போடு. பென் கொடு. இந்தா. பாப்பா பாப்பா. ச்சே.
ஒன்றும் இல்லையே. என்னடி இது? எல்லாத்தையும் தப்பா போட்டிருக்க. செய்யற வேலையை கவனமா செய்யணும், இல்லனா செய்யக்கூடாது. எப்படி கவனம் வரும்? நாளைக்கு டெஸ்ட் இருக்குன்னு சொல்றேன், படிக்கணும்னு சொல்றேன். நீ பாட்டுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. நீயே டோட்டல் போட்டுக்கோ, நான் ஒன்றும் பண்ண முடியாது. ச்சே, இவளுங்கள கேஷ் கவுண்டர்ல உட்காரு. ஓ பாப்பா, இது எவ்வளவுங்க? மிஸ்டர் ராமு, இங்க வாங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. ஏய், வாட் இஸ் திஸ்? சம்பளம் வாங்குறது என்கிட்ட, சலாம் போடுறது கண்டவங்களுக்கா? இதுக்கு தான் படிச்சவங்களை வேலைக்கு வச்சிருக்கணும். போய் வேலையை பாரு. என்ன மிஸ்டர் ராமு, ஏதாவது புரியுதா? புரியல? இந்த கடை உன்னோடது இல்ல, என்னோடது. இந்த கடைக்கு லோன் வாங்கி கொடுத்தது நான். இந்த கடைக்காக கஷ்டப்பட்டு உழைச்சது என் ஹஸ்பண்ட் கிருஷ்ணா. சோ இதுல உன்னோட பங்கு ஒண்ணுமே இல்லை. எங்க ரெண்டு பேரோட பணம் உழைப்ப வச்சு பொழைக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? வேணும்னா இந்த கடையில உனக்கு வேலை போட்டு தரேன், மாச சம்பளத்துக்கு. உனக்கு நான் வேலை தரேன்னு சொன்னது கூட உன் மேல பரிதாபப்பட்டு இல்ல, உன்னோட திறமைய பார்த்து. அன்னைக்கு நீ அந்த புடவையை தொட்டு பார்த்து அதோட குவாலிட்டி என்னன்னு சொன்னேல்ல, அந்த திறமைக்காக தான். ஓகே மிஸ்டர் ராமு, வெளியில நேம் போர்டு பாத்தீங்களா? ஏற்கனவே பார்த்துட்டேன். பழங்கால கதைகள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, எந்த சூழ்நிலையிலும் நாம தர்மத்தை கடைப்பிடிக்கணும், பொறுமையை கைவிடக்கூடாதுன்னு சொல்லுது. மாரீச்சன் வேஷம் போட்டுட்டு வந்த ராவணன் சீதைய லங்கைக்கு தூக்கிட்டு போயிட்டான். அசோகவனத்துல அரக்கர்களுக்கு மத்தியில சீதை ராமனை பிரிஞ்சு அளவு கடந்த துன்பத்தை அனுபவிச்சா. இதுக்குள்ள அனுமன் லங்கைக்கு பறந்து போய் சீதைய கண்டுபிடிச்சு, இத பாருப்பா, ஒழுங்கா சீதைய ராமர் கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு ராவணன் கிட்ட சொன்னான். ராவணன் கேக்கல. போர் மூண்டுடுச்சு. போர்ல ராவணன் தோத்துக்கிட்டே வந்தான். கடைசி நாள் இருக்கிற அம்பெல்லாம் தீர்ந்து போச்சு. 5 நிமிஷம் ராமர் நினைச்சிருந்தா ஒரே ஒரு அம்புல ராவணனை கொண்டு இருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யல. என்ன பண்ணாரு? இன்று போய் நாளை வான்னு ராவணன் கிட்ட சொன்னாரு. எவ்வளவு பெரிய மனசு பத்தியா? ஏமா அப்படி சொன்னாரு? அவ கெட்டவன் தானே, அம்பு விட்டு கொண்டிருக்க வேண்டியது தானே. அப்படி இல்லம்மா, தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும், தர்மம் மறுபடியும் வெல்லும் சொல்றதுதான் பழங்கதைகள். இன்னைக்கு இந்த கதை போதும், மீதி கதை நாளைக்கு சொல்றேன். சரியா? வா போலாம். வரேம்மா. அப்பா, கீதாவோட அம்மா ஒரு கதை சொன்னாங்க, சூப்பர் கதை. அது வந்து அக்கா நீயே சொல்ல. தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுக்கவும், தர்மம் மறுபடியும் வெல்லும். நல்லா இருக்கு. அப்பா டயர்டா இருக்க, போய் விளையாடுவோம். சரி வா. சரிப்பா. சித்தி, அப்பா வந்தாச்சு.
என்னங்க வந்ததும் குரல் கொடுக்காம உட்காந்துட்டீங்க? வந்ததே தெரியலையே. என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? மனசு சரியில்லையா? என்னாச்சு சொல்லுங்க. கடையை விட்டு விலக்கிட்டாங்க சாரதா. ஆஹா. கடன் வாங்கி கடை வைக்க உதவி பண்ணாங்க. இப்ப அவங்களே கடையை எடுத்துக்கிட்டாங்க. வேணும்னா மாச சம்பளத்துக்கு வந்து வேலை செய்யுங்கிறாங்க. எதுக்கா கவலைப்படுறீங்க? அவங்க சொன்னது சரிதானே. நியாயமா பாத்தீங்கன்னா நாமளா கொடுக்கணும், அவங்களா எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு சந்தோஷப்படுங்க. சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வாங்க. இனிமே நம்ம என்ன செய்யறது? முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். மனசுல தைரியம் தாங்க வேணும். நீ சுலபமா சொல்லிட்ட. என்னங்க இது பச்சை புள்ள மாதிரி? துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்து விடலாகாது பாப்பா. அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு, துன்பம் அத்தனையும் போக்கிவிடும் பாப்பா. குழந்தைக்கே சொல்லிருக்காரு. தைரியமா வாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.